இந்த ரம்யா பாப்பா எங்கப்பா? தனியா இருக்கு எனக்கு வந்து அப்பவே எமிஷன் வரும்போது ஸ்டாப் பண்ணேன். நான் தான் ஸ்டாப் பண்ணேன். நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க 19 ரூபா பப்ளிக் எடுக்கலன்னு சொல்லாது சரிங்களா? அண்ட் வந்து இவங்களுக்குலாம் பட்டா கொடுக்க முடியாதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கும் பட்டா கொடுக்கக்கூடாது. பட்டா வச்சிருக்காங்க, அதுவும் இல்லீகல்னு சொல்லி நான் கேஸ் பண்ணுவேன். நான் அவங்களுக்காக சேர்த்து இவங்க காலி பண்ணா அவங்க சேர்த்து காலி பண்ணாங்க, நான் கேஸ் பண்ணுவேன். சரிங்களா? லீகல் இஷ்யூஸ் சார் 19 வந்து லாயர் தானே கோர்ட்டு கண்டெம்ட் வெயிட் பண்ணுறேன். லாயர் தானே அடுத்த வர கோர்ட்டு கண்டெம்ட் வருதா? நான் கேட்கறதுக்கு பதில் சார், நீங்க லாயர் தானே சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த வாரம் கோர்ட்ல கண்டெம்ட் வருது இல்ல, கண்டெம்ட் கோர்ட்ல போட்டா ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் அவங்களுடைய கண்டெம்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க சொல்றது வழக்கு, கண்டெம்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க கோர்ட்டு சொல்றது செஞ்சு தானே ஆகணும். கோர்ட்டு சொல்றது செய்யலாம் தானே கண்டெம்ட் போடுவாங்க. அப்புறம் நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக எப்படி பேசினா முடியாது? ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேம்மா, மக்கள் நீங்க புரிஞ்சுக்கோமா. அம்மா நீ படிச்ச சொல்றீங்க, ஒரு வழக்குல இருக்கும் பொழுது அந்த வழக்குல நம்ம அரசு சார்பா உங்களுக்கு வாதாடலாம். ஆனா அது வாதாடி ஒரு தடவை உங்களுக்கு எதிர்பார்த்து ஒன்று அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் அரசாங்கம் இருக்கும். அதோடு நிற்கும் போது நம்ம முடிவெடுக்காம உங்களை நிறைய வீக் பண்ணாமல் நம்ம இது பண்ணணும். இப்போ அந்த வழக்கு போடுவோம் திரும்ப கண்டெம்ட்னு ஒன்று போறாரு. அதாவது கோர்ட்டு உத்தரவே அரசாங்கம் வந்து மீறுது, கோர்ட்டு உத்தரவை அரசாங்கம் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது, திரும்ப போய் கண்டெம்ட் போடுறாரு. அப்போ கோர்ட் என்ன பண்ணுவோம்னா, நான் சொல்றதை செய்யாமல் அரசாங்கம் என்ன பண்ணுது, ஏன் இன்னும் அவங்க வெளியே கோர்ட்டு கேட்பாங்க. அந்த கண்டெம்ட் தான் அடுத்த வாரம் வரும். நான் அதுக்கு தான் என்னுடைய லீகல் டீம் தான் நான் லாயர்ஸ் கிட்ட இப்போ கூட நான் வரும்போது பேசுகிறேன். 4 நாள் மணி நேரம் பேசுகிறேன். உங்கள் பகுதியில் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு மட்டும் எப்படி பட்டா அவருக்கு மட்டும் அங்கே எப்படி பட்டா வச்சுருக்காங்க புதிய மாற்றம் கிடைக்குன்னா அந்த இடத்துல எப்படி பட்டா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பரிசைகளாம் 2018 போன ஆட்சியில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆற்றங்கரை விவரம் இருக்கவங்களெல்லாம் வந்து எடிட் பண்ணிட்டு வேற இடத்துல இடத்த கொடுத்து அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும்னு சொல்லி 2018 லாஸ்ட் டிஎம்கே பீரியட் இந்த ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த டிஎம்கேவோட ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த ஆர்டர்லாம் வாங்குறாங்க. கரெக்ட் தானே சார்? நீங்கள் லாயர் தானே, உங்களுக்கு தெரியுதுல்ல, பேசுகிறேங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி ஆர்டரும் வாங்கிட்டாங்க. இப்போ கண்டெம்ட்டும் போகிறாங்க. கோர்ட்டை நாங்கள் மதிக்க நாங்கள் எவிக் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் கேட்ட உடனே அவசரப்பட்டு பண்ணாதீங்க, நான் அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறது பார்த்துட்டு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கன்னு நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கண்டெம்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் இருக்கும்போது இதை பேசி தீர்க்க வேண்டியது கோர்ட்டில். இதுக்கு அரசாங்கம் எந்த உறுதியும் இப்போ நான் கொடுக்கல. ஆனால் அந்த மக்களின் சார்பில் அவங்களுடைய நியாயத்தை கோர்ட்டில் நிச்சயமாக எடுத்துரைத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட் எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோன்றதை இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கோர்ட்டில் இருக்கும்போது நம்ம வந்து உடனடியாக எந்த விதமான முடிவும் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் கோர்ட்டில் அந்த மக்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக நாங்கள் என்ன விஷயங்கள் வந்து அந்த மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல முடியுமோ அதை நாங்கள் சொல்லுவோம். அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து இப்போ பாலகிருஷ்ணங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வந்து நீர்நிலத்துறை ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்காங்க, ஆக்கிரமிப்பு அகற்றி தர சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கேஸ் என்ன ஆயிருக்குன்னா, ஆமாம் இவங்க ஆக்கிரமிப்பு அகற்றி வச்சுருவாங்க, அகற்றி தர சொல்லி 15 நாளில் எடுக்கணும் அப்படின்னு எங்கள் வீடெல்லாம் இடிக்க சொல்லி கோர்ட்லேருந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, எடுக்க சொல்கிறாங்க சார். நாங்கள் வந்து எத்தனை வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அங்கே இருக்கோம். ஒருத்தருக்காண்டி இந்த பாலகிருஷ்ணங்கிறவர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கு பாதை வேணும்னா அது கவர்மெண்ட்ட போகணும், பாதை கொடுக்கலன்னு இத்தனை 60 வீடு எடுக்கணுங்கிறாங்க சார். நாங்கள் சொல்லுங்கள், புள்ளக்குடிகளை வச்சு நாங்கள் எங்கே போய் இப்போ நீங்கள் இடிக்கிற 15 நாள் இடிக்கணும் ஒரு இடத்த கொடுத்துருவீங்க, அந்த இடத்துல போய் கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் நீங்கள் எப்படிங்க சார் வாழ்வாதாரம் பண்ண முடியும்? பிள்ளைங்க இங்கே படிக்குது, நாங்கள் செங்கசூல் இது பயன்படுத்தி தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம். 5 10 வச்சுட்டு நாங்கள் எப்படிங்க சார் போராட முடியும்? திடீர்னு போவோம்னா நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் எங்கேயும் போக மாட்டோங்க சார், அந்த இடத்துல தான் இருப்போம். அந்த வீட்டை விட்டு நாங்கள் அப்படி இடிக்காம எங்களுக்கு சேர்த்து இடிச்சு கொண்டுட்டு போங்க. ஒருத்தருக்காண்டி கவர்மெண்ட்டா இல்லை மக்களுக்காண்டி கவர்மெண்ட்டா எங்களுக்கு தெரிஞ்ச